வணக்கம் ஜெகன் மெட்டல் மார்ட். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம ஜெகன் மெட்டல் மார்ட்டுடைய ஸ்கிராப் யூனிட் பத்தி தாங்க பார்க்க போறோம். 40 இயர்ஸா நம்ம ஜெகன் மெட்டல் மார்ட்டுடைய ஸ்கிராப் யூனிட் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. இதனுடைய ஆரம்பமே ஸ்கிராப் யூனிட்ல இருந்து தான் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு அந்த ஸ்கிராப் யூனிட் 6 ஏக்கர் பரப்பளவுல ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. உங்க வீட்டுல இருக்கிற எல்லா விதமான பழைய பொருட்களுமே நம்ம ஸ்கிராப் யூனிட்ல வாங்குறாங்க. இப்போ நம்ம ஸ்கிராப் யூனிட்டுக்கு எப்படி மெட்டீரியல்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன கடை வியாபாரிங்க, பெரிய கடைகளை வச்சிருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தினசரி கூலி, அது மாதிரி இந்த மாதிரி வர மெட்டீரியல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிளாஸ்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா, இது மாதிரி வர பிளாஸ்டிக்ஸ்ல நம்ம ப்ராப்பரா ரீசைக்கிள் பண்ணி அதை மறுசுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸுக்கு மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கான மூலப்பொருள் கிடைக்கும். அந்த மூலப்பொருளை நம்மளுடைய ஃபேக்டரியிலேயே பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் நம்ம பண்றோம். ஸோ அந்த நம்ம ஃபேக்டரிக்கு இதை நம்ம யூஸ் பண்ணி பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் பண்றோம். ஸோ இது ப்ராப்பரா இயற்கைக்கு எந்த தீங்கும் விளைவிக்காம நம்ம ஸ்கிராப் யூனிட் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்ப நான் சொன்னது. இது மட்டும் இல்லாம நீங்க இப்போ உங்க வீட்டுல பழைய வாஷிங் மிஷின், பழைய மிக்சி, அது மாதிரி பழைய பொருட்கள் ரன்னிங் கண்டிஷன் இல்லாம சும்மா வேஸ்டா இருக்கிற மாதிரி எது இருந்தாலுமே நீங்க அதை கொண்டு கொடுத்தீங்கன்னா, நீங்க அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல நம்ம ஜெகன் மெட்டல் மார்ட்ல உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம். அதே பொருள் தான் வாங்கணும்னு இல்ல, நீங்க அதை கொடுத்துட்டு நீங்க வேற பொருட்களை கூட நீங்க வாங்கிக்கலாம். இந்த ஸ்கிராப் யூனிட்ல பிளாஸ்டிக், செம்பு, பித்தளை, இரும்பு, நோட் புக், பேப்பர், இது எல்லாமே நம்ம ஜெகன் மெட்டல் மார்ட்டுடைய ஸ்கிராப் யூனிட்ல நம்ம வாங்கிட்டு இருக்கோம்.